ஹாய்ங்க. கபில் குட்டி பர்த்டேக்கு கேரளா பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தாரு. கேரளா சிக்கன் பிரியாணிங்க. இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செஞ்சிருந்தோம். இதை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்களா? நாங்க வந்து குக்கர்ல தாங்க செஞ்சிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டு வின்னர் ஆயில ஊத்திக்கலாங்க. அது கூட வந்து நெய் ஒரு 2, 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பார்த்தீங்களா 2, 3 லேயர் மேலே வரும் இல்லைங்களா? அது வந்து தனியா உதிரியா இருக்கணும். அந்த மாரி எடுத்துக்கலாம். நடு சைடு வந்து நம்ம தாளிக்கும்போது வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்த வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் இந்த மாரி ப்ரவுன் கலர் நல்லா மாறி வரணும். அதுக்கப்புறம் இத எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாங்க. இது கூட அதே எண்ணெயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமே ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து நம்ம போட்டுக்கலாம். பிரிஞ்ச இல, அப்புறமா கொஞ்சம் சோம்புங்க. நான் வந்து வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு வந்து நான் 2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு வந்து 5 பெரிய வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா வெந்ததுக்கப்புறமா இது கூட 4 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறமா அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா, நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஊற வச்சிட்டேன். அதில் என்னென்ன சேர்த்திக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தயிர், அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. கொத்தமல்லி, புதினா தழை, அது கூட வந்து பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்திக்கலாம். அது 3யும் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து மிக்ஸியில அரைக்க வேண்டாம். நம்ம இடிச்சு தான் எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துவாங்க. நான் வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். லெமன் ஜூஸ், மல்லித்தூள், பிரியாணி மசாலா இங்கே விற்கிற மசாலாங்க. அப்புறமா கரம் மசாலா, மிளகு பொடி, உப்பு இது மட்டும் தாங்க நான் அதில் வந்து சேர்த்திருக்கேன். தயிர் நல்லா உண்டுனாவே ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நான் முன்னாடி வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ வந்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேங்க. இன்னொரு அடுப்பில் அரிசி வேக வைக்கிறதுக்கான தண்ணி நான் 5 கிளாஸ் வந்து நான் அரிசி போட்டுக்கிட்டேங்க. அதுக்கான தண்ணி 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது மட்டும் போட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்களா. அது கூட வந்து அரை லெமனை வந்து புழிஞ்சுக்கிறேன். இது வந்து முக்கால் பதம் வெந்தால் போதுங்க சாப்பாடு. நம்ம வந்து சிக்கன் அதே மாதிரி அரை வேக்காடு வெந்தால் போதும். சிக்கன் மேலேயே நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வெங்காயம், முந்திரி, திராட்சை வந்து தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே மல்லித்தலை, அப்புறமா அது கூட பிரியாணி மசாலா வந்து சும்மா ஃப்ளேவருக்காக லைட்டாக போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே சாப்பாடு மறுபடியும் வெங்காயம், திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம்ங்க. நம்ம 2 லேயர் லாஸ்ட்டாக மேல் லேயரில் இதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாமே போட்டு ஃபைனலாக நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாங்க. தம் கட்டி இதாகும் வரும் பார்த்தீங்களா, சவுண்டு கேட்கும்ல, அந்த டைமில் வந்து நான் வந்து அடியில் இரும்பு கல் வச்சிடறேனுங்க. அதே மாதிரி இது விசில் வர தேவையில்லை. நம்ம அந்த விசில் வர டைமில் அந்த ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லைங்களா, அதில் ஆஃப் பண்ணால் போதும். எனக்கு அந்த சிக்கன் பெரட்டும் போதே பார்த்தீங்கன்னா அதோட வாசம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே நான் எப்படா செஞ்சு முடிப்பேன் சாப்பிடலானே அவ்வளோ அவ்வளோ எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேனுங்க. வந்து நல்லா அந்த விசில் வந்து அடங்கினதுக்கப்புறமா அந்த திறக்கும் போது வந்தது பாருங்க வாசம், அடப்பா! நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துக்குச்சு. சாப்பாடு எதுவுமே ஆகலை. அடியில் அடி பிடிக்கவும் இல்லைங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடி போலிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.